ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான முட்டை தொக்கு ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து. இந்த கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நான் 2 வெங்காயத்தை சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் சரியாக வதங்கலைன்னா தொக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நான் 3 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இது நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம், தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் சிம்மில் வச்சு இதுக்கப்புறம் வதக்கிக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மில் வைக்க போகிறோம். அடிக்கடி நடுவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தொக்குலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம இந்த தொக்கை நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடணும். பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நான் 3 வேக வச்ச முட்டையை சேர்த்துக்க போகிறேன். அதை நான் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாகவும் முட்டையை சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ணி சேர்த்திங்கன்னா மசாலா இன்னும் முட்டையில் நல்லா இறங்கும். முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு கிண்டாதீங்க, அப்படியே பார்த்து கிண்டி விடுங்க, இல்லைனா முட்டை உடஞ்சி போயிடும். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், முட்டையை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா நல்லா முட்டையில் இறங்கிருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ஒயிட் ரைஸ்க்கு கூட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே சட்டுன்னு வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.